இது எங்க காலம் அதை உணர்ந்து நினைக்கிற இந்த உடம்பு திருப்பி கொடுத்த கடமனே வந்த வழிய பார்த்து கிளம்பு 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 அந்த போச்சு. எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கான இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கேமுக்குள்ள ருஜுட்சு கைஷன் சாப்டர் 2 வந்து வரப்போது என்ன அவ்வளோ சொல்றீங்க அப்படின்னா ஆமாப்பா அக்கேஸ் அதை பத்தி ஒரு பெரிய லீக் அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதை பத்தி வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ரீ ரிவாட்ச்ப்பா அக்கேஸ் ஃப்ரீ ரிவாட்ச் தமிழ் அப்படி ஈவெண்ட்ஸ் எல்லாம் அக்கேஸ் வேலண்டைன்ஸ் டே ஈவெண்ட் ரமதான் ஈவெண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட் ட்ரெஷர் அலாக் ஈவெண்ட் ஹோலி ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நியூவா நிறைய இன்கேம் சேஞ்சஸுமே வந்து வரப்போது. சரி எல்லாத்தையும் வந்து பார்க்க போறோம். நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து பண்ணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டு வீடியோ வந்து பாருங்க. சரிங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு 10ஆம் தேதி 10ஆம் தேதி ஒரு ஈவெண்ட் இருக்கு பாக்கேஸ். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஃப்ரீயாவே டைமண்ட் சேன் பண்ண ஃப்ரீயாவே ரெடீம் கோட் எடுக்க நான் ஒரு புத்தம் புது அப்போ பாக்கேஸ் இப்பதான் லான்ச் ஆயிருக்கு பிளே ஸ்டோர்ல புதுசா வந்திருக்கு. நம்ம ஃப்ரீயாவே ரெடீம் கோட் வந்து எடுத்துக்கலாம் பாக்கேஸ். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு 10ஆம் தேதி இல்லையா 10ஆம் தேதி நமக்கு ஏஞ்சலி குளுவால் ராயல் வந்து வரப்போ பாக்கேஸ். நீங்க வந்து பாருங்க அக்கேஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்பிள் ஏஞ்சலி குளுவில் வாழை அதுக்கப்புறம் தினம் ப்ளூ கலர்ல அக்கேஸ் அந்த ப்ளூ ஏஞ்சலி குளுவில் வாழை அதுக்கப்புறம் இந்த டிராகன் ஷீல் குளுவில் வாழை அப்புறம் டிசைன்ல ஒரு குளுவில் வாழை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து வந்துருப்பா அக்கேஸ் நாளைக்கு வந்து வந்துடும். இதுதான் வந்து 20 அப்டேட் அக்கேஸ். அப்புறம் தினம் 12ஆம் தேதிங்க 12ஆம் தேதி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பாஸ் 100% கன்ஃபார்ம் வேலண்டைன்ஸ் மிஷி ஷாப் வந்து வரப்போப்பா அக்கேஸ். நீங்க வந்து பாருங்க இந்த மாதிரி தானே வந்து வரப்போது அந்த பேனர் அதில் வரக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கட்டிச்சு நம்ம பார்த்ததான் அக்கேஸ் மேல் பண்டல் அதுக்கப்புறம் இந்த ஃபீமேல் பண்டல் அதுக்கப்புறம் இந்த ஜியோ நைட்டு பா அக்கேஸ் அந்த 3 தான் மெயின் அதான் வரப்போது. இதில் வந்து பார்த்தேங்க அக்கேஸ் வந்து 12 அதுக்கப்புறம் 14ஆம் தேதி அக்கேஸ் 14ஆம் தேதி 100% வந்து கன்ஃபார்ம் ஒரு ஃபேரட் வீல் வந்து வருது அக்கேஸ் வேலண்டைன்ஸ் டேக்காக இப்படி ஒரு ஃபேரட் வீல் வந்து வருது. சில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன் ஸ்கின் அக்கேஸ் வின்செஸ்டர் கன் ஸ்கின் டபுள் அக்கேரசிஸ் இந்த ஆமோ பெனட்ரேஷன் மைனஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கன் ஸ்கின் அப்புறம் அந்த ரோஸ் பேக் பேக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பேக் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஃபேரட் வீல் வந்து வருது அக்கேஸ். இது வந்து 14 அக்கேஸ். அப்புறம் 16ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற இந்த ஒரு எமோட் வந்து வரப்போப்பா அக்கேஸ் ஹார்ட் அட்டாக் எமோட் அந்த லவர்ஸோட மஜாவான ஒரு எமோட் லவருக்குலாம் ஆட்கெல்லாம் வாங்கி கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆளை கரெக்ட் பண்ணலாம் கேஸ். அந்த மாதிரி ஒரு எமோட்டை வந்து செஞ்சு வச்சிருக்காங்க ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து பார்த்தேன் கேஸ். இது வந்து இந்த மாதிரி ஒரு ராயில தானே வந்து வரப்போகுது கேஸ். எமோட் ராயில தான் வந்து வரப்போகுது 16ஆம் தேதி கேஸ். அதே மாதிரி நீங்க சிங்கிளா இருந்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் ஹார்ட்டை வந்து கவுண்ட் பண்ணுங்க. கமிட்டடா இருந்தீங்க அப்படின்னா ரெட் கலர் ஹார்ட்டை வந்து கவுண்ட் பண்ணுங்க. பாப்போம் சிங்கிள்ஸ் எவ்வளவு பேர் இருக்கீங்க கமிட்டட் எவ்வளவு பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து பாக்குறேன் கேஸ். மறக்காம வந்து கவுண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஃப்ரீயாவே டைமண்ட்ஸ் ஏர்ன் பண்ண ஃப்ரீயாவே ரெடீம் கோட் ஏர்ன் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது ஆப்பை வந்து வந்திருக்கேன் கேஸ். பிளே ஸ்டோர் ஆப் இப்பதான் வந்து லான்ச் ஆயிடுச்சு கேஸ். ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர் வந்து டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இப்படி தானே இருக்கும் கேஸ். அந்த லாகின் வித் கூகுள் இருக்கும் கேஸ். அதை கிளிக் பண்ணி உங்க மெயில் ஐடி கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வந்துருங்க கேஸ். உள்ள வந்தோடனே இப்படி தாங்க இருக்கும் கேஸ். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி செக் தான். டெய்லி செக்இன்ல டெய்லியுமே ஃப்ரீயாவே காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க கேஸ். அதை வந்து கிளைம் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோமோ கோட்னு ஒன்று இருக்கும்பா கேஸ். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அவங்க டெலிகிராம் லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்க. டேரக்டா டெலிகிராம் வந்து போவோம் கேஸ். டெலிகிராம்ல போயிட்டு அவங்க பேஜ்ல ஜாயின் பண்ணிங்க கேஸ். அந்த நிறைய நியூ ஆப்ஸ் அப்டேட்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரோமோ கோட்லாம் வந்து கொடுக்குறாங்க கேஸ். அந்த ப்ரோமோ கோடை ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரோமோ கோட் கேஸ் HTG காயின் அப்படின்ற இந்த ஒரு ப்ரோமோ கோடையும் யூஸ் பண்ணுங்க கேஸ். நம்மளோட ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணுங்க. ஒரு ஃப்ரீயாவே காயின்ஸ் வந்து கிடைக்கும் கேஸ். அந்த மாதிரி ப்ரோமோ கோடை ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்க சிம்பிளா ஒரு சின்ன கேம்ஸ்லாம் இருக்கு கேஸ். அதை முடிச்சாலே நமக்கு காயின்ஸ் வந்து நிறைய வந்து கிடைக்குது கேஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கலர் மேட்ச் அப்படின்னு ஒரு கேம் இருக்கு. ஒன்னும் இல்லைங்க மேல என்ன கலர் இருக்கோ ஸோ அதை கரெக்டா நம்ம கிளிக் பண்ணலாம் கேஸ். கீழே வந்து கரெக்டா வந்து கிளிக் பண்ணணும். ஸோ அது தெரியல நான் கூட பல்ப் சிம்பிள் கிளிக் பண்ணா ஸோ அதுவே ஆன்சர் வந்து சொல்லிருப்பா கேஸ். நீ வந்து பாருங்க இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பர்பிள் கலரை வந்து செலக்ட் பண்ணிட்டோமா கேஸ். அதுக்கப்புறம் கண்டினியூ அப்படின்னு கொடுத்தா சின்னதாக ஒரு ஆடு வந்து வரும் கேஸ். ஆடு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம காயின்ஸை வந்து கொடுத்துறாருங்க. இந்த மாதிரி நிறைய டாஸ்க் இருக்கு. இதை வந்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் மேட்ச் மேலே என்ன இமேஜ் இருக்கோ ஸோ அதை பார்த்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கிளிக் பண்ண வேண்டியதான். மேலே வந்து பாருங்க பைனாப்பிள் இமேஜ் வந்து இருக்கு இல்லையா கேஸ். கீழேயும் பைனாப்பிள் வந்து கிளிக் பண்ணலாம் கேஸ். அது தெரியல நான் கூட இன்டர்ன் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே ஆன்சர் வந்து சொல்லும் கேஸ். இந்த மாதிரி இதுலேயே நிறைய டாஸ்க் வந்து இருக்கு கேஸ். இதே வந்து முடிங்க. அப்புறம் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வந்து இருப்பா கேஸ். அது பார்த்தீங்க அப்படின்னா மேலே என்ன நம்பர் இருக்கோ ஸோ அதே நம்ம கிளிக் பண்ணணும் கேஸ். கீழே வந்து கரெக்டாக ஃபைன் பண்ணி கிளிக் பண்ணணும். உங்களுக்கு தெரியல நான் கூட அந்த ஒரு இன்ட் பட்டனை வந்து யூஸ் பண்ணிக்கங்க கேஸ். அதை யூஸ் பண்ணி ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாஸ்க்காக முடிச்சிட்டு கேஸ். நிறைய காயின்ஸை வந்து கலெக்ட் பண்ணுங்க. கலெக்ட் பண்ண காயின் வச்சு இப்போ நம்ம ரெடீம் கார்டை வந்து எடுத்தாலாம். மேலே ரிலாட் பண்ண கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரெடீம் நோ அப்படின்ற மாதிரி இருக்கும்பா கேஸ். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா 50 ரூபா 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெடீம் கோட்ஸ் கொடுத்து வச்சிருப்பாங்க. இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுக்கு முன்னாடியே ஒரு 100 ரூபா ரெடீம் கார்டை வந்து கிளிக் பண்றேன்ப்பா கேஸ். ஜஸ்ட் வந்து அதை கிளிக் பண்ணி சப்மிட் அப்படின்ற வந்து கொடுத்துறேன் கேஸ். கொடுத்த உடனே 100 ரூபா ரெடீம் கார்டை வந்து கொடுத்துட்டு ஆனால் சரி எங்க இருக்கும் அப்படின்னா ரெடீம் மிஷினில் வந்து இருக்கும்பா கேஸ். இங்கே வந்து பாருங்க அந்த 100 ரூபா ரெடீம் கார்டை வந்து கொடுத்துட்டு ஆனால் ஸோ இதை நம்ம அப்படியே ஒன் டச் பண்ணோம் அப்படின்னா டேரக்டா பிளே ஸ்டோர் ஓப்பன் ஆகி பிளே ஸ்டோர்ல போயிட்டு அமௌண்ட் ஆட் ஆயிருப்பா கேஸ். இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீயாவே குட்டி டாப் அப்
சின்ன வீக்லி மந்த்லி எல்லாம் ஃப்ரீயாவே வந்து போட்டுதான் கேஸ் ஃப்ரீயாவே டைமண்ட்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ ஏன் என்ன வெயிட் பண்றீங்க? பிளே ஸ்டோர் ஆப் சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு ஆப் கேஸ் இப்பே போயிட்டு வந்து ரவுண்ட் பண்ணுங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வஸ்திக்கு லிங்க் வந்து விட்டு வச்சிருக்கீங்க. சரிங்க சார், அடுத்து நம்ம கேம்ல இந்த ஜுஜுட்சு கைஷின் ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேஸ் அந்த 13 பிப்ரவரிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேலண்டைன்ஸ் டே ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து தெரியும் கேஸ் வேலண்டைன்ஸ் டே ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரம்ஜான் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் அந்த லோடிங் ஸ்கிரீனை வந்து பாருங்க. கேஸ் லோடிங் ஸ்கிரீன் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே செம்மையா இருக்குப்பா. கேஸ் நீ வந்து பாருங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேல் அண்ட் ஃபீமேல் பண்டல் கேஸ் அழகான அந்த மேல் அண்ட் ஃபீமேல் பண்டல் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பாருங்க லாஸ்ட் ட்ரெஷர் ஈவெண்ட்டுமே அப்படியே சேர்ந்து வந்து ஸ்டார்ட் ஆகும்பா. கேஸ் இதை வந்து பார்த்து எங்க செய்யலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரமதான்கான லாபி கேம் லாபி நான் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன். கேஸ் முழுக்க அப்படியே வந்து பாலைவனம் தான்ப்பா. அதை பேஸ் பண்ணி தான் கேஸ் டெசர்ட் பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு ரமதானே வந்து வருது. கேஸ் அந்த லாபி பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகுதுப்பா. கேஸ் பாலைவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மணல் புயல் வீசும் வேசம் அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லாபிலே வந்து வீசிட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் லாபி வந்து வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிஆர்ஏ சிஎஸ்லேயும் இங்கேயும் சேஞ்சஸ் எல்லாம் வந்து வரும்பா. கேஸ் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க 18ஆம் தேதியில இருந்து கேஸ் பிப்ரவரி 18ல இருந்து 23 மார்ச் வரைக்கும் ஈவெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஈவெண்ட் வந்து பார்த்து என்ன செய்ய பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஷர் அன்ட்டும் நமக்கு எங்கேயும் அவைலபிளா இருக்கும். நம்ம முன்னாடியே வந்து பார்த்துருக்கோம். கேஸ் அந்த ட்ரெஷர் மேப்பை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த பர்முடா மேப்ல எங்க அந்த ட்ரெஷர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லொகேஷன் வந்து தெரிஞ்சிடும். கேஸ் அந்த லொகேஷனுக்கு போனா அப்படின்னா இப்படி வந்திருக்கும். கேஸ் அங்க போயிட்டு அந்த சீக்ரெட் சாம்பர் இருக்கும், இந்த ஸ்டாச்சு எல்லாம் இருக்கும். அங்க போயிட்டு யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மனதெல்லாம் தோண்டி அப்படியே உள்ள வந்து போயிடும். கேஸ் அண்டர் கிரவுண்ட் உள்ள போன பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லூட் இருக்கும். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்பெஷல் வெப்பன்ஸ் எல்லாம் வந்திருக்கும். கேஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பாருங்க. கேஸ் ரிவீல் பாயிண்ட் டீமேட்டோட ரிவீல் பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவதா கேஸ் ஸ்கை போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு டீமேட்டோட போர்ட்டல் ராலி மிஷின். கேஸ் அந்த ராலி மிஷின். அதுக்கப்புறம் 3ஆவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோகனுக்கான அந்த பர்ஸ்ட். கேஸ் 3 புல்லட்டா அப்படியே அடுத்து தள்ளுனா. கேஸ் அந்த மாதிரி நீங்க எதை வேணா வந்து எடுத்துக்கலாம். அண்டர் கிரவுண்ட்ல இப்படி வந்து இருக்கும்பா. கேஸ் அதுக்கப்புறம் சிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோடா ஸ்கில் பூஸ்ட். அதுக்கப்புறம் அந்த ட்ரோகன் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து வந்துருங்க. கேஸ் கோடா ஸ்கில்லோட எபிலிட்டியே நம்ம முன்னாடியே வந்து பார்த்துருக்கோம். கேஸ் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த மார்க் மட்டும் வந்து பண்ண, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அதை அழிச்சுட்டு நீங்க ஃபைட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா டேமேஜ் வந்து கொடுக்கும். கேஸ் இதுதான் அந்த ஒரு எபிலிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய போட்டோஸ் இருக்கு. கேஸ் அந்த போட்டோஸ் இங்கேயும் ஐட்டம்ஸ் இதெல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அந்த சப்பாத்தி கழிப்பேட்டை தான் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்டாச்சுவா வந்து செஞ்சு வச்சிருப்பாங்க. கேஸ் இந்த மாதிரி வந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ வர பொறுத்தவரையும் இந்த ஒரு ஃப்ரீ பண்டல் பா. கேஸ் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 500 பண்டல் அப்படின்னு இந்த ஒரு பண்டல் ஓசில வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரோகனை கூட ஓசில கொடுப்பாங்கப்பா. கேஸ் ஃப்ரீ அவசியம் இந்த மூவ்மெண்ட் ஸ்பீடஸ் இந்த அக்யூரசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ட்ரோகன் அதுக்கப்புறம் எமோட் பராங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் வரும்போது வந்து பாத்துக்கலாம்ப்பா. கேஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் ஆலா கொலாபரேஷன். கேஸ் அந்த கார்னிவல் பீட்டி வந்து வரப்போகுது. கேஸ் அதுக்கான லோடிங் ஸ்கிரீன் கூட வந்து கட்டிச்சு. கேஸ் நீ வந்து பாருங்க இதுதான் லோடிங் ஸ்கிரீன். அழகு லோடிங் ஸ்கிரீன். அதுக்கப்புறம் அந்த லாபி வந்து பாருங்க. கேஸ் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பாருங்க. சரி பார்த்தீங்க அப்படின்னா லாபியா அதுக்கப்புறம் ஈவெண்ட்டும் உங்களுக்கு வந்து தெரியும். கேஸ் எப்படி வரப்போகுது என்ன மாதிரி வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கான ஃப்ரீ ரிவார்ட்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இதை வந்து பார்த்து என்ன அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாவே ஒரு எமோட்டை வந்து கொடுத்தாங்க இல்லையா. கேஸ் ஹஸ்கி எமோட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு எமோட்டை வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த டோக்கன் வந்து கவனிச்சிங்களா? இது வந்து 24K டோக்கன் 24K கொலாபரேஷன். கேஸ் கொலாபரேஷன் இன்னும் கொஞ்சம் நாள் வந்து வரப்போது நினைக்கிறேன். கேஸ் நிறைய ஐட்டம் இருக்குப்பா. ஃப்ரீ ரிவார்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெய்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க வந்து பாருங்க. கேஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் கவுண்ட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு எமோட். கேஸ் 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இந்த ஒரு எமோட் இருக்கு. அதுக்கப்புறம் 24K ஊஃப் பண்டல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை தலையை வச்சிருக்க அந்த பாடி பில்டர் பண்டல் வந்து வந்துரும்பா. கேஸ் கோல்டு கலர் அப்படின்னு தங்கம்லாம் பூசணமாய் பார்த்தீங்க அப்படின்னா பாடி பில்டர் பண்டல் வந்து வந்துடும். கேஸ் இந்த ஒரு பண்டல் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஜோடியா ஒரு ஃபீமேல் பண்டல் இருக்குப்பா. கேஸ் 24K ஃபீமேல் பண்டல். அந்த ஒரு பண்டல் வந்து பாருங்க. கேஸ் அது பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னு பூனையை பேஸ் பண்ணி அப்படியே ஒரு பண்டல் தான் பா. கேஸ் லைட்டா எஃபெக்ட்லாம் வந்து வருது. கேஸ் இந்த மாதிரி ஒரு பண்டல் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குளுவில் வால்பா. கேஸ் கோல்டு கலர்ல ஒரு குளுவில் வால். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தராசு பேக் பேக். கேஸ் அப்படி ஒரு தராசு பேக் பேக். அப்புறம் ஃபிஸ்டிக்கான ஸ்கின்னுங்க கோல்டு கலர்ல அப்படியே அந்த கை வீங்கின மாதிரி ஒரு ஃபிஸ்டிக்கான ஸ்கின். அதுக்கப்புறம் கோடாரிக்கான ஸ்கின்னுங்க. கேஸ் கோல்டு கலர்ல ஒரு கோடாரிக்கான ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கோடாரிக்கான ஸ்கின். அதுக்கப்புறம் P90 பா. கேஸ் சிங்கிள் ரேஞ்சஸ் இந்த அக்யூரசி மைனஸ் மூவ்மெண்ட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு P90. அதுக்கப்புறம் VSK 94 லெஜெண்டரி கன் ஸ்கின் டபுள் ரீலோட் ஸ்பீட் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் மைனஸ் மேக்ஸின் அப்படின்னு சொல்லிட்டு இதை கூட சீர கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நிறைய சர்வர்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கேஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்க லூட் பாக்ஸ் பா. எப்படி ஒரு லூட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாள் அந்த கொலாபரேஷன் வந்துடும் நினைக்கிறேன். கேஸ் ஏன்னா அந்த ஃப்ரீயாவே அந்த டோக்கன்லாம் கொடுத்து அந்த எமோட்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துருந்தா வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரெங்கி வந்து ஃப்ரீ ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரும். இதையும் ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுங்க. சரிங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான மேட்ருப்பா. கேஸ் ஜுஜுட்சு கைஷின் சாப்டர் 2 என்ன சொல்றீங்க சாப்டர் 2 வந்து வரப்போதா அப்படின்னா ஆமாப்பா. கேஸ் அஃபிஷியலாவே கேஸ் ஃப்ரீ ஃபயர் இந்தோனேஷியா சர்வர்ல இன்ஸ்டாகிராம்ல ஸோ அதுக்கான இன்டை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து பாருங்க. கேஸ் அந்த ஒரு லாபியை வந்து காமிச்சிட்டு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த டோஜி ஃபிசியரோ பண்டலே வந்து எடிட் பண்ணி போட்டுருந்தாங்க. கேஸ் இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் சாப்டர் 2 வருது அப்படின்னு சொல்லிட்டு. கேஸ் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கீழே கொடுத்த கேப்ஷனை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா யூ நோ த ஆன்சர். கேஸ் உங்களுக்கே வந்து விடை தெரியும். எனிவன் நோட்டீஸ். கேஸ் யாராச்சும் வந்து நோட்டீஸ் பண்ணீங்களா அந்த சைனை வந்து பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா பார்த்தீங்க அப்படின்னா 100% கன்ஃபார்ம் பா. ஜுஜுட்சு கைஷின் சாப்டர் 2 வந்து இருக்கே. இதையுமே
இனிமே வந்து தெரிஞ்சிருங்க அக்கியாசோ சாப்டர் 2 வந்தா எந்த 5 பண்டல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கெஸ் பண்ணி வந்து கவுண்ட் பண்ணுங்க. அக்கியாசோ ஒரு பண்டல் வந்து கன்ஃபார்ம், ஜோதி ஃபுசிஹீரோ பண்டல் வந்து கன்ஃபார்ம் பா. அக்கியாசோ மத்த பண்டல் இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கெஸ் பண்ணி வந்து கவுண்ட் பண்ணுங்க. அக்கியாசோ அதே மாதிரி மறந்துடாதீங்க, அந்த ஆப் போயிட்டு யூஸ் பண்ணி பாருங்க. ஒரு புத்தம் புது பிளே ஸ்டோர் ஆப் இப்பயே போயிட்டு வந்து டவுன்லோட் பண்ணுங்க. அக்கியாசோ சேஃப் அண்ட் செக்யூரான பிளே ஸ்டோர்ல இருக்க ரெடீம் கோட் எடுக்கக்கூடிய ஒரு ஆப் பா. அக்கியாசோ புதுசு இப்பயே வந்து யூஸ் பண்ணிக்கங்க, ஃப்ரீயாவே ரெடீம் கோட வந்து எடுத்தீங்க.